கிறிஸ்தவ தேவாலய போதகர் கூட்டமைப்பு சார்பில் போதகர்களுக்கான அங்கீகாரம், பாதுகாப்பு, நிவாரண உதவிகள் ஆகிய 3 கோரிக்கைகளை முன்வைத்து 8ஆம் ஆண்டு விழா சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தூய ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வளாகத்தில் அதன் தலைவர் அப்போஸ்தலர் தங்கச்சன் தலைமையில் பிஷப் புஷ்பாகரன், துணைத் தலைவர் வில்லியம்ஸ், செயலாளர் ஜான்ராய் சுசீகரன், பொருளாளர் விக்டர், துணை செயலாளர் கிறிஸ்டோபர் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஐக்கிய சிறுபான்மை அமைப்பின் தலைவர் பிரான்சிஸ் பாஸ்டின், பெந்தகோஸ்ட் சர்ச் மிஷன் டைரக்டர் வின்சென்ட் லூர்து, தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் மாநில தலைவர் சாமுவேல் அமிர்தராஜ், டிஇஎல்சி முன்னாள் செயலாளரும் என்சிடிசியின் தேசிய ஆலோசகருமான டாக்டர் இடி சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் இக்கூட்டத்தில் போதகர்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் என்றும், அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்றும், கிறிஸ்தவர்களுக்கு என தனியாக தேவாலயம் பாதுகாப்பு வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு இதனை தமிழக முதல்வருக்கும் கோரிக்கை வைத்தனர். யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி மூலமாக நமது தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கின்றோம். அரசு அங்கீகாரம் பெற்றதான ஊழியர்கள் பாதுகாப்பு வாரியத்திற்காக நாங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு மிக விரைவில் முதலமைச்சர் அவர்கள் இந்த அங்கீகாரம் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி மூலமாக அது விரைவில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து நிறுவன தலைவர் புஷ்பாங்கரன் அவர்கள் பேசுவாங்க. நன்றி. வருகை தந்த அனைவருக்கும் போதர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துக்கு சார்பான ஒரு தலைமை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது அரசாங்க அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கூடுமானால் கிறிஸ்தவ போதர்களுக்கென ஒரு நல வாரியம் வேணும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த 3 காரியத்துக்குள்ளாக நாங்கள் பயணப்படுகிறோம். இந்த காரியம் நிறைவேறும் போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். எங்களுக்கு சீக்கிரம் அந்த வாரியம் அமைந்தால்தான் போதர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், போதருக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வாரியத்தின் மூலியமாக போதர்களுக்கு நிவாரண உதவி கிடைக்கும். ஆகையினாலே நாங்கள் இதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடைய விருப்பத்தின்படி போதைப் பொருளிலிருந்து மக்கள் மனம் திரும்ப வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த அங்கீகாரம் பெற்ற போதகர் நல வாரியம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. இந்த வாரியத்தின் சார்பாக தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற போதர்களால் மட்டும்தான் முடியும், கிறிஸ்தவ போதர்களால் மட்டும்தான் முடியும் என்ற வாக்குறுதி எங்களுக்கு கொடுக்கிறோம். கண்டிப்பா போதர்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து தமிழ்நாட்டு மக்களுடைய தவறான போதைய வஸ்துக்கள், சாராயம், குடி கிடைய கெடுத்தல், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் மக்களை நீங்களாக்கி ஒரு நல்ல குடி மக்களை உருவாக்குவதிலே இந்த போதகர்கள் முக்கிய பங்கு வகிப்போம்.